இது? ஆனா உனா வந்த உடனே கீழே உட்காந்துக்கிறீங்க. எலும்புங்க, முதல்ல கட்டில வந்து உட்காருங்க. எதுக்கு இப்படி கீழே உட்காந்தீங்க? அடியே, என் பொண்டாட்டி காலுக்கடியில உட்கார்ந்தாதான் ஞானோதயம் பிறக்குது. அதான் இங்க உட்காந்துருக்கேன். இப்ப என்ன குறைஞ்சிட்டுன்னு இப்படி சொல்ற? அது சரி, வேலைக்கு போயிட்டு வந்த உடனே ட்ரெஸ்ஸை மாத்தாம இப்படி கால் கடியில வந்து உட்காருவீங்களா? ஒழுங்கா ட்ரெஸ்ஸை மாத்துங்க, காஃபி போட்டுட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். காஃபி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். செத்த நேரம் இப்படி உட்காரணுமே தான் உட்கார்ந்துருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் டேபிள் சேர்னு எரிச்சலா இருக்குடி. கொஞ்சம் தரையில உட்கார்ந்தா நல்லா இருக்கும்ல, அதான். அப்போ நானும் கீழே உட்காரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இனியெல்லாம் நீ கீழே உட்கார்ந்தா எலும்புறது கஷ்டம். அப்புறம் அத்தான் வந்துதான் உன்னை தூக்கி விடணும். அதனால நீ அங்கேயே உட்காரு. ஆமா, எதையாவது சொல்லி என் வாய் அடிச்சிருங்க. அது சரி, இந்த ருக்கு போனாலே ஒரு ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன், இன்னும் பண்ணவே இல்லை. என்ன பேசினாங்களோ அத்தைக்கிட்டனே எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. உனக்கு எதுக்கு படபட போறது? அதெல்லாம் அவ தெளிவா ஒழுங்கா தான் பேசுவா. நீ சும்மா எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. அவளையெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னமோ மாதிரி இருந்துச்சு, அதான் சொன்னேன். ஏங்க, மத்தியானம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? என் செல்லம் செஞ்சா நல்லா இல்லாம போகுமா? சூப்பரா இருந்துச்சு. ஆமா, நீ உங்க அம்மா வீட்டுல இருந்தியே, என்ன சாப்பிட்ட? அதை ஏங்க கேக்குறீங்க? அம்மா எனக்கு பிடிச்ச வத்த குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் கோஸ் பொரியல், அப்புறம் பொரிகடலை துவையல் எல்லாம் அரைச்சிருந்துச்சு. எனக்கு வத்த குழம்புனா பொரிகடலை துவையல் ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப ருசியா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன் தெரியுமா. நைட்டுக்கும் வத்த குழம்பு எடுத்துட்டு வந்துட்டேன். அடிப்பாவி, வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடு. இனிமே லீவ் நாள்ல அதான் அதை செஞ்சு ஒன்னு அசத்துறேன், சரியா? போங்க, ஒரு நாள் லீவ் இருக்கும், அதுல ரெஸ்ட் எடுக்காம இப்படி வத்த குழம்பு செஞ்சு கொடுப்பீங்களாக்கும்? அடியே, ஏன் பொண்டாடிக்கு பிடிச்சத நான் செஞ்சு கொடுக்காம உங்க அம்மாவே கிரெடிட்ட பூரா தட்டிட்டு போட்டான் எப்படி? அப்ப எப்பதான் ஏன் அருமை உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும் தெரியும், உங்க அருமை தெரியாமலா இருக்கேன். ஏங்க போங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இல்ல மகா, இங்க இருந்து அப்படியே உன்னை உத்து உத்து பார்க்கும்போது எம்பிட்டு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா, என்ன நீ தலையெல்லாம் நல்லா சீவாம இப்படி கொண்டே போட்டுட்டு உட்காந்துருக்க? இல்லைங்க, அங்க இருந்து வந்தனா அதான் தலையை அவுத்துட்டு கொண்டைய போடுவோன்னு போட்டு உட்காந்தோம். வீட்டுல தானே இருக்கேன் அப்படின்னு. அதானே, வீட்டுல இருந்தா அதான் வருவேன்னு தெரியாதா? நல்லா தலைய சீவி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு உட்காராம இப்படி கொண்டே போட்டு உட்காந்துருக்க. ஏன் இது நல்லா இல்லையா? இதுவும் நல்லாதான் இருக்கு. இது வேற மாதிரி, அது வேற மாதிரி. இருக்கும் இருக்கும். சரி, எங்கேயாவது வெளியே போகுமா? வெளியே கூட்டிட்டு போட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, இப்போதானே வெளியே போயிட்டு வந்தேன். எனக்கு என்னமோ டயர்டாக இருக்கு, கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்கள் கை கால் முகம்லாம் கழுவிட்டு வாங்க. இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கோ. நான் போய் குளிச்சுட்டு அப்படியே உனக்கு பிடிச்ச ஃபில்டர் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். நம்ம ரெண்டு பேரும் குடிப்போம். போங்க, நான் போட்டு தரேன். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்லேயும் வேலை செய்வீங்களா? ஏய், யாருக்காக செய்யற? இது நம்ம வீடு. நீ வேலை செய்யணும், நான் வேலை செய்யணும்லாம் பார்க்க கூடாது. ஏன் பொண்டாட்டிக்காக நான் காஃபி போட்டு தராம யாரு தருவா? போ, போய் சாஞ்சு உட்காரு, எழும்ப கூடாது. தேங்க்ஸ்ங்க. ஏய், என்னத்துக்குடி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம்? அப்படி இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் கூட எங்கள் அப்பா காஃபியெல்லாம் போட்டு கொடுத்தது கிடையாது தெரியுமா. ஆனால் நீங்கள் எனக்காக எல்லாம் செய்கிறீங்களா, அதை பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எங்கள் அப்பா அப்பப்போ மீசையை முறுக்கிக்கிட்டு கொஞ்சம் ஆம்பளை அப்படிங்கிற திமுறில் தான் இருப்பார். ஆனால் உங்ககிட்ட அதெல்லாம் பார்க்க முடியலல, எல்லாம் மிஸ் ஆகுது. நீங்கள் வேற மாதிரி, அவர் வேற மாதிரி. ஏய், ஆம்பளைதான் என்னடி திமிர்த்தனத்தோட இருக்கணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம பொண்டாட்டிக்கு நாம போட்டு கொடுக்காம யார் போட்டு கொடுப்பா? ஏய், என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்க அப்பா மாதிரி தான், உங்க அப்பா மாதிரி இருக்க முடியாதுல்ல? அதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் எப்பவுமே என்ன வேலை அதை செய் இதை செய்யன்னு சொன்னதே கிடையாது. அதான். என்னதான் வீட்டுல சாப்பிட்ட தட்ட பொண்டாட்டி தான் கழுவணுமா? என்னடி பழக்கம் இது? நாம சாப்பிட்ட தட்ட நாம கழுவ கூடாது, நமக்காக இன்னொருத்தங்க செய்யணும்னா அது எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் எவன் பொண்டாட்டி கிட்ட நல்லா நடந்துக்கிறானோ அவன் தான் ஆம்பளை. இங்க பாரு, பொண்டாட்டியே மதிக்காத ஒருத்தன் எப்படி ஆம்பளையா இருப்பான்? இங்க பாரு, நீ என் பொண்டாட்டி, எனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறனோ அதே முக்கியத்துவம்
நான் உனக்கும் கொடுக்கணும் மகா. எல்லா வீட்லயும் புருஷன் மாதிரி இப்படி இருந்துட்டா பிரச்சனையே இருக்காதுலாங்க. உண்மைதான். இத சொன்னா நம்மள பொண்டாட்டி தாசன் அப்படிம்பானுங்க. பொண்டாட்டி தாசனா இருக்கிறது தப்பு இல்ல. ஏன் அம்மா அம்மான்னு எல்லாரும் இருக்கத்தானே செய்யறோம். அம்மாவை எவ்வளவு வசதியா நினைக்கிறோமோ அதே மாதிரி கட்டின பொண்டாட்டியும் வசதியா நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதான். ஆனா அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா எந்த வீட்லயுமே பிரச்சனையே இருக்காது. ஐயோ மகா, இந்த விஷயத்துல ஆம்பளைங்க மேல மட்டும் தப்பு இல்ல, பொம்பளைங்க மேலயும் தப்பு இருக்கு. அம்மா தான் மகளை நல்லா வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க, மருமகன் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே விஷயத்துல மகன் மருமகளை தாங்கன்னு தாங்கன்னா அவங்களுக்கு பொறுக்காது. இதுல எல்லாருடைய கண்ணோட்டமும் மாறணும். மகளை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஒரு மாமியார் நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க மருமகளையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அப்பதான் மாறும். இத பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். நீ சாஞ்சு உட்காந்துக்கோ, நான் போய் குளிச்சுட்டு உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க சொல்றது உண்மைதாங்க, சரிதான். சரி, போய் குளிச்சுட்டு வாங்க. குட் மார்னிங் தே. என்னத்த, எப்படி இருக்கீங்க? எதுக்காக இங்க வர சொன்னீங்க? வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா அங்கேயே வந்திருப்பேன்ல. வாய மூடு இருக்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கொஞ்சம் கொலாவறதுக்கு உன்னை இங்க கூப்பிடல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என்னை ஏமாத்தலான்னு திட்டம் போட்டிருக்கியா? இல்ல மொத்தமா குடும்பம் சேர்ந்து நாடகம் போட்டு என் சொத்தை புறம் அடிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேடா? ஆடு பகை குட்டி உறவா உன் அக்காக்குவாரி கூட சேர்ந்துக்கிட்டு கும்மி அடிக்கிற? எனக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னு நினைச்சியா? என்னத்த, உங்க சொத்தை அடிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிருக்கனா? யாரு சொன்னா உங்ககிட்ட? யாரு சொன்னா? நீ சிரிச்சி என்கிட்ட எதுவும் மழப்ப வேண்டாம். உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். பணத்தை அடிக்கிறதுக்கு குடும்பமா சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இங்க வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறியா? உங்க பையனோட எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிட்டு. ஆனா என் ட்ரெஸ் பாத்தீங்களா? பாத்துட்டு அப்புறமா என்னன்னு சொல்லுங்க. என் ட்ரெஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? சொல்லுங்க, மாற்றம் இருக்கா? இல்ல இப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என் ஓட நட பாவனை எதுலையாது பணக்கார மருமகனே எழுதி ஒட்டி இருக்கா? மாற்றம் தெரியுதா? தெரியலல அப்புறம் என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வான்னு சொன்னா நான் வரணும், நீங்க போன்னு சொன்னா நான் போகணுமா? இங்க பாருங்க, உங்க மகனை விரும்பினேன், இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க, சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். உங்க சொத்து யாருக்குங்க வேணும்? உங்க சொத்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சொத்துக்காக நான் உங்க பின்னாடி அலையறவன் நினைச்சீங்களா? அப்படி என்ன இருந்தா இப்பவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க. என் அக்காவை விரட்டணும்னு சொன்னீங்க, நானும் அவ மேல உள்ள கோபத்துல சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா என் பின்னாடியே வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணி கண்காணிப்பீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வச்ச ஆள் இல்ல நானே. என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க என் பின்னாடி வேவு பாக்குறீங்கன்னா எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? என் மேல நம்பிக்கை இல்லாம என்கிட்ட எதுக்கு வேலையை கொடுக்குறீங்க? ஏங்க, உறவாடிதான் கெடுக்கணும். நீங்க நினைச்ச உடனே யாரையும் அப்படியே முடிக்கிறவும் முடியாது, கெடுத்துறவும் முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்லாத உங்க கூட டிராவல் பண்ண நான் தயாரா இல்ல. இப்பவே சொல்றேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. ஜேம்ஸ நான் தூக்கி எறிறேன் என் மனசுல இருந்து. நான் வேற மாப்பிளைய பார்த்து கல்யாணம் கட்டிக்கிட்டு குடும்பம் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன். நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்க அக்காவை கூட வீட்டை விட்டு துரத்ததுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா நீங்க என் பின்னாடியே ஆள் அனுப்பி வேவு பாக்குவீங்களா? நான் என்ன செய்றேன் ஏது செய்றேன்னு பாப்பீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க நினைச்ச உடனே அவளை அப்படியே வீட்டை விட்டு விரட்டிட முடியுமா? அவ வீடு பால் காட்சிக்கு நான் போனேன். எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக போனேன். மொத்தமா அவளை இந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கணும்னா அவ கூட நல்லவ மாதிரி நடிச்சு அவ கூட பழகிதான் பிரிக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால பிரிக்க முடியாது. எப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையோ இனி உங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. குட் பை, நான் கிளம்புறேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களை மாதிரி பொம்பளைய நான் பார்க்கவே இல்ல. ஏங்க, உங்களை நான் நம்பி தானே உங்க பின்னாடி வந்தேன். என் அக்காவை கூட பெருசா நினைக்கல. ஆனா நீங்க என்ன நம்பிக்கை இல்லாம பாக்குறீங்களா? இப்பவே நம்பாத உங்க கூட இனி சேர்ந்து என்னால டிராவல் பண்ண முடியாது. இந்த உறவை இதோட நிப்பாட்டிக்குவோம். நீங்க எனக்கு மாமியார் ஆக வேண்டாம், நான் உங்களுக்கு மருமகளாகவும் ஆக வேண்டாம். இந்த கல்யாணத்தை மொத்தமா நிப்பாட்டிருங்க. நான் கிளம்புறேங்க. ச்சே, இப்படி ஒரு சந்தேகம் பிடிச்சவங்கள நான் பார்க்கவே இல்ல. எவ்வளவு ஒருத்தி மூணாம் மனுஷி சொன்னதை நம்பிக்கிட்டு என்ன கூட்டு வச்சு விசாரிக்கீங்களா? இனி இது சரிப்படாது. இத அப்படியே நிப்பாட்டிருங்க. இந்த கல்யாணம் தேவையில்லை. போதுமா? நான் வரேன்.
ஓகே, நான் சொன்னது தப்புதான். எலிசபெத் சொன்னதை வச்சு நீ அப்படி மாறிட்டியோன்னு நினைச்சேன். இப்ப நம்புறேன் உன்னை. வேண்டாம் ருக்கு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டாம். நீ பேசுறதுல ஒரு உண்மை இருக்கு. நான் உன்னை நம்புறேன். இனிமே எப்பவுமே உன்னை சந்தேகப்பட மாட்டேன். ஐயோடா சாமி, என்னால முடியாது. நீங்க நினைச்சா சிரிப்பீங்க, நினைச்சா மூஞ்ச தூக்குவீங்க. இனி உங்க கூடலாம் என்னால காலத்துக்கும் உங்க வீட்ல அதுவும் குப்பை கட்ட முடியாது சாமி. நான் கிளம்புறேன். நான் சுதந்திர பறவையா இருந்து பழக்கப்பட்டவ. நான் சட்டு புட்டுன்னு மனசுல என்ன இருக்கா அத பட்டுன்னு பேசிடுவேன். உங்களை மாதிரி அவ என்ன சொன்னா இவ என்ன சொன்னான்னு அடுத்தவ பேச்ச கேட்டு பேசுறவா நான் கிடையாது. எனக்கு இது பிடிக்கல. நான் கிளம்புறேன். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க. என்ன இருக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ஏமா, நான் ஏதோ தப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டேன். மன்னிச்சிருமா. இந்த பணக்கார உறவெல்லாம் சரிப்படாதுன்னு இப்பதான் புரியுது. இது எனக்கு தேவையில்லை. நீங்க எடுத்த உடனே டக்குன்னு அப்படியே சந்தேகப்பட்டுருவீங்க. ஆனா எங்களுக்கு இந்த பணத்தாசை சுட்டு போட்டாலும் வராது. அன்னைக்கே எங்க அப்பா நீங்க கொடுத்த டைமண்ட் நெக்லஸே தூக்கி எறிஞ்சவரு. எங்களுக்கு காலத்துக்கும் இந்த பணத்தாசை வராது. ஆனா நீங்க வந்த உடனே என்ன பார்த்து என்ன சொன்னீங்க? பணத்தாசை பிடிச்சி குடும்பத்தோட சொத்தை கொள்ளையடிக்க திட்டம் போடுற நீங்க. இந்த பேச்சு நான் உங்க மகனை கல்யாணம் கட்டிக்கிட்ட பிறகு வராதுங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க திரும்பவும் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு போற நானு நாளைக்கு வேற வழி இல்லாம உங்களுக்கு பணிச்சு தானே போக வேண்டியதா இருக்கும். ஐயோ ருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேமா, என்ன மன்னிச்சிருமா. போதுமா, நான் இனி அந்த வார்த்தைய யூஸ் பண்ணவே மாட்டேன். நீ என் மருமக. நீ எப்பவுமே என் மருமக தான். நான் உன்னை தப்பாவே பேச மாட்டேன். உன்னை தப்பா பேசினா அது என்ன பேசுனதுக்கு சமம். நீ எந்த சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டேன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நாளைக்கே பத்திரப்பதிவு ஆபீஸ்ல போய் நாம ரிஜிஸ்டர் பண்றோம். இங்க சொல்றது சரிதான். ஆனா வேண்டாம் த, எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம். சொத்தெல்லாம் உங்க பேர்லயே இருக்கட்டும். கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். நான் வேற வழியில ஏதாவது முயற்சி பண்ணி அவளை துரத்துறதுக்கு முடிவு பண்றேன். ஆனா என்ன, கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்லனா நாம அப்படியே பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். நீ எதுவுமே நல்லதுதான் செய்வ. நீ என் மருமக. நான் உன்னை நம்புறேன். நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல உன் பேர்ல சொத்து பூரா மாறும். அதை யாரு தடுத்தாலும் தடுக்க முடியாது. நாளையில இருந்து நீ இந்த வீட்டு மருமகங்கிறத யாரும் தடுக்க முடியாது. எல்லா சொத்தும் உன் பேர்ல. உடனே கல்யாணத்தையும் நாம முடிவு பண்றோம். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. நான் உன்னை நம்புறேன். அது உன் மேல சத்தியம் இல்ல, என் மேல சத்தியம். போதுமா? சரிங்க, நீங்க இந்த அளவு பேசுறதுனால என்னால தட்ட முடியல. அப்ப நான் கிளம்புறேன். சரி ருக்கு, இன்னைக்கு சாயங்காலம் ரெடி ஆயிரு. நாம போய் கல்யாணத்துக்கு தேவையான நகையை வாங்குறோம். கவலைப்படாத, நான் உன் அத்தை. உன்னை நம்புறேன். சரிங்க, அப்ப நான் வரேன். அநியாயமா இந்த கூறுகட்ட எலிசபெத் பேச்ச கேட்டு இவளை சந்தேகப்பட்டுட்டமே. இவ உண்மையிலே நல்லவதான். இவள ஆக்ரோஷமா பேசுறானா அவ மனசுல எந்த களங்கமும் இல்ல. இவ ரொம்ப நல்லவா. இவ எந்த தப்பையும் பண்ண மாட்டா. இவளை நம்பி சொத்தை எழுதலாம். முதல்ல போய் அவர்கிட்ட பேசணும். எடி ருக்கு, போன விஷயம் என்னாச்சு? அந்த சண்டாளி நீ பேசுனதெல்லாம் நம்பிட்டாளா? அவளை பார்த்தாலே கொலகாரி மாதிரி தெரியுது. எடி, அவட்டெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன் அக்கா காரி தனி குடிச்சனம் போனது நல்லதுதான். நீயும் அந்த மாதிரி அவ கூட எல்லாம் இருக்காத. எனக்கு அவளை பார்த்தாலே கை காலெல்லாம் நடுங்குது தெரியுமா? நம்புவல, நம்பாம எங்க போயிருவா? என்ன பேச்சு தெரியுமா? போ, எனக்கு தொண்டையே கட்டிக்கிச்ச மாதிரி இருக்கு. ஒரு கிளாஸ் நல்ல சுக்கு பால் போட்டு எடுத்துட்டு வா. கத்துல இன்னைக்கு அவ காது ரெண்டும் செவடா இருக்கும்ல. யார்கிட்ட? ருக்கு கிட்டயா? எங்க அக்கா கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசினா அவ சிலுப்பட்டைய பிச்சிட மாட்டேன். என்னடி பேசுனா? என்ன பேசுனா? என்னமோ அவ சொத்தை அடிச்சிட்டு போற மாதிரி என் சொத்தெல்லாம் திருடுறதுக்கு குடும்பமா சேர்ந்து பிளான் போட்டிருக்கீங்களா? அப்படி இப்படின்னா தெரியுமா? அக்காக்காரி வீட்டுக்கு போயிருக்க அப்படி இப்படின்னா நானும் கொடையா கொடுத்து விட்டுட்டேன்ல. உன்ன மாதிரிலாம் நினைச்ச உடனெல்லாம் அவளை வீட்டை விட்டு திறக்க முடியாது. அவ கூட இருந்து பழகி உறவாடிதான் கெடுக்க முடியும். என் மேல நம்பிக்கை இல்லைனா சொத்தை புறா நீயே வச்சுக்கோ. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருன்னு வாங்குன்னு வாங்கி புட்டோம்ல. சூப்பரிட்டி, அவளுக்கு அப்படித்தான் போடணும். சொத்து மருமவளுக்கும் அவனுவளுக்கும் கொடுக்காத சொத்து இவ தலையில வச்சு சாவும் போது கொண்டுட்டு போறாளோ பிச்சைக்காரி. எல்லாம் அந்த ஆளு சம்பாத்தியம் பண்ணது தானே. என்னமோ இவ கடந்து சம்பாத்தியம் பண்ண மாதிரி இந்த அடி அடிச்சுக்கிறா. ஆமாமா, அந்த வீட்டுக்குள்ள போகணும். அவ திமிர அடக்கணும். சொத்து என்னமா சொத்து? மனுஷங்களோட அருமைய அவளுக்கு புரிய வைக்கணும். மகன் யாரு, மருமக யாரு, புருஷன் யாருன்னு அவளுக்கு நான் கொடுக்குற குடில தன்னால புரியும். அவளை மாங்குன்னு
நான் படுத்து எடுக்கிறேனா இல்லையான்னு பாரு. மகளை நிம்மதியா இருக்க விட மாட்டுக்கா, புருஷனை நிம்மதியா இருக்க விட மாட்டுக்கா, மகன்களை நிம்மதியா இருக்க விட மாட்டுக்கா, மருமகளோட படுத்துறா. அவ வச்சதுதான் சட்டங்கிறாள. அவ ஆணவத்தை அடக்கி குடும்பம்னா என்னன்னு அவளுக்கு காட்டுறேன். சூப்பர்டி, அவளுக்கு குடும்பம்னா என்னன்னு புரிய வை. அவ பணத்துமுற அடக்கு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அக்கா வேற என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டு இருப்பா. முதல்ல அவட்ட ஃபோன் போட்டு பேசணும். ஏமா, எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரி டி, போய் கை கால் முகம் கழுவிட்டு வா. நான் போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வரேன். அப்பா வந்துட்டாமா? வரல டி, மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆளையே காணும். ஒரு ஃபோன் போட்டு பாரு. சரிம்மா, வந்துடும். வர்ற நேரம் தானே. சரி சரி, 2 பேருக்கும் காஃபியை போடுறேன். அப்பா இப்போ வந்துடும். சரிம்மா.